காகித பைகளை முழுக்க கையாலும் செய்யலாம், இயந்திரங்கள் மூலமும் செய்யலாம். சிறிய அளவில் குறைந்த முதலீட்டில் தொழில் செய்பவர்களுக்கு கையால் செய்யும் முறை ஏற்றது என கூறப்படுகிறது. அதே சமயம் இயந்திரங்கள் விலை மிக அதிகம் என்பதால் பெரிய அளவில் தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு மட்டுமே இம்முறை ஏற்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் கம்மி, வால்யூம் சின்ன சின்ன வால்யூம் தான். ஒரு 500 பை, 1000 பை, 2000 பை அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம மேனுவலாக செய்கிறது தான் இன்றைக்கி வயபிள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இயந்திரம் எப்போ தேவைப்படும் அப்படின்னும் பொழுது, ஒரே வகையான பை எனக்கு 5 லட்சம் தேவை, 6 லட்சம் தேவை, எனக்கு 2 நாளில் தேவை, 3 நாளில் தேவை அப்படின்னும் பொழுது தான் இயந்திரத்தோட பயன்பாடு வரும். இப்பொழுதைக்கு இன்னும் ஒரு 4-5 வருடங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது மேனுவலில் செய்கிறது தான் வயபிளாக இருக்கும். காகிதப்பை தயாரிப்பு தொழிலுக்கு காகிதம்தான் மிக முக்கிய மூலப்பொருள். பொதுவாக காகிதம் என ஒற்றை வார்த்தையில் கூறப்பட்டாலும் இதில் பல வகைகள் உள்ளதாகவும் பொருளுக்கேற்ப காகிதங்களை பயன்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த கிராஃப்ட் பேப்பர், ஆர்ட் பேப்பர், டூப்ளக்ஸ் பேப்பர், இந்த மூணு வகை இருக்குது. இந்த வகை பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் விலையும். இந்த கிராஃப்ட்டுங்கிறது ரொம்ப சீப்பானால அதுக்கப்புறம் ஆர்ட் பேப்பர், அதுக்கப்புறம் டூப்ளக்ஸ் பேப்பர். காகிதத்தை பொறுத்தவரை அதன் வகை மட்டுமல்லாமல் எடையும் முக்கியத்துவம் பெறுகிறது. பெரிய அளவிலான பைகளை செய்ய அதிக GSM, அதாவது கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் உள்ள காகிதங்களை பயன்படுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. சின்ன பையாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியான GSM எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது பெரிய பையாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு 180-200 GSMல உபயோகப்படுத்தலாம். நம்மளதில் மெல்லிசான GSM 80-90 GSMலேயுமே நல்ல வலுவுள்ள காகிதங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியர்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை. கொஞ்சம் தடியாக இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு மனப்பான்மை இருக்கனால எதுவுமே கொஞ்சம் பூசலாக இருந்தால் ஊட்டமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மனப்பாக்குனால கொஞ்சம் திக்கு ஒரு 100-200 GSM அந்த ரேஞ்சில் வாங்கினா கரெக்டாக இருக்கும். காகிதப்பை தயாரிப்பதற்கான பல வகை காகிதங்கள், கயிறு, வளையம் போன்ற மூலப்பொருட்கள் சென்னை பாரிஸ் பகுதியிலும் ஆண்டர்சன் வீதியிலும் கிடைப்பதாக இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறுகின்றனர். இது தவிர கோவை போன்ற பெரிய ஊர்களிலும் கூட இப்பொருட்கள் எளிதாக கிடைக்கும் என கூறப்படுகிறது. தற்போதுள்ள சந்தை சூழலில் சிறிய அளவில் இத்தொழிலை தொடங்குவதே சிறந்தது என அனுபவஸ்தர்கள் கூறுகின்றனர். புதிதாக உள்ளவர்கள் சிறுக ஆரம்பித்து பெருசாக பண்ணுங்க. எடுத்த உடனேயே நான் பெருசாக பண்ணுறேன், வீட்டில் 4 பேர் இருக்கோம், அதனால் நாங்கள் 2 லட்சம் போடுறோம், 3 லட்சம் போடுறோன்னு போட்டு ஆரம்பிக்காதீங்க. முதல்ல ஒரு 2 ஆர்டர் எடுங்க, பண்ணுங்கள். என்கிட்டயே சில பேர் முதல்ல 1-2 ஆர்டர் கொடுத்தவங்க இப்போ தனியாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா சிறுக பண்ணி அப்புறம் பெருசாக பண்ணுறது தான் இந்த தொழிலுக்கு உகந்தது. பெருசாக பண்ணி இதை போகிற அளவுக்கு ஒரு ஆளோட தேவை கிடையாது. ஒரு ஆளுக்கு தேவை 500 பை 1000 பைன்னு இருக்கும். அதுக்கு நாம் போயிட்டு ஒரு 5 லட்சம் போட்டு தான் ஆரம்பிக்கணும், 10 லட்சம் போட்டு தான் ஆரம்பிக்கணுன்ற தேவையில்லை. தேவையே ஒரு 10,000-20,000 போட்டு ஆரம்பிக்கலாம் தாராளமாக. காகிதப்பை தொழில் செய்பவர்கள் அது மட்டுமல்லாமல் வேறு சில உபபொருட்களையும் தயாரிக்க முடியும். பல்வேறு பொருட்களை அடைத்து தரும் அட்டைப்பெட்டிகளை செய்து தருவதும் இதில் ஒன்று. இந்த பேப்பரில் பண்ணக்கூடிய வேறு ப்ராடக்ட்லாம் என்னென்னா என்வலப்ஸு, அந்த பாட்டிலு சிரப்ஸ்க்கெலாம் வரக்கூடிய அந்த டப்பாக்கள், அப்புறம் அந்த பேக்கரியில் வரக்கூடிய அந்த டப்பாக்கள், இதெல்லாமே வேல்யூ ஆடடாக வரும். காகித அட்டைப்பெட்டிகள் தவிர மருந்தகங்களுக்கான சிறிய காகித கவர்கள் உள்ளிட்டவற்றை தயாரித்து கொடுத்தும் வணிகத்தை விரிவாக்க முடியும். இதுபோன்ற புதிய வணிக வாய்ப்புகளை அடையாளம் காண்பது மூலம் தொழிலை எல்லா சீசன்களிலும் தொய்வடையாமல் கொண்டு செல்ல முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கருடன் சேஷகிரி.